நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வரலன்னா வெட்டப்படும் இருக்கடி. அதனால மணக்கோலம் நடக்கிறதுல நமக்கு பெணக்கோலம் ஆவார் என்று காட்சி பாப்பம் பந்தல வெட்டி இறங்குதான். ஆமா காட்சி முகத்தை மேலும் கீழும் பாக்காரு அப்பந்தான் சொல்லு தரி ஏடியே கல்யாணி ஆச்சு. ஏம்மா கமிஷன் கோட்டைக்கு போறேன் அது நல்லது இருந்தா கமிஷன் அப்பா. ஆமா கெட்டது இருந்தா ஏக்க மாட்டான் கமிஷன். உண்மையை சொன்ன ஏப்பம் கமிஷன் ஏத்துக்கிடுவான். பொய்யை சொன்னோம்னா ஏக்க மாட்டான். பாப்பானுக்கு போஜனம் கிடையாது. அண்ணனர்கள் பொய் சொல்ல ஆசைப்படவே மாட்டார்கள். ஆமா பொய்ய சொல்ல ஆசைப்பட மாட்டார்கள். அவருக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம்னா அவர் சாப விடுதது. ஆமா பிடிச்சிருமில்ல. ஆமா அவ வாக்கு விட்டுட்டா போது நீ நாசமா போப்பா. நீ நாசமா போனா நாசமா போயிட்டா ஆகும். அதோட எனக்கு அப்படிதானே விட்டாங்க சாவம். உனக்கு யாருதான் விட மாட்டான் என்று காட்சி பாப்பாம் புறப்பட்டு. ஆமா வரக்கூடியவர் வாய் தடுமாடுது. என்ன கல்யாணி ஆட்சிய பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாலி பாகியந்தா இருக்கும் மனா இல்ல கெட்ட நேரம் தான் நல்ல நேரமா இருக்கோ என்று பாப்பா வாயில என்ன வருது தெரியுமா? என்னையா கல்யாணி ஆச்சு. ஏம்மா முடிஞ்சு போட்ட நல்லவா. ஆம்போ 3 முடிச்சு என்ன செய்யணும் தெரியுமா? என்ன தாலிய கையால களத்தடியோ வாழக்கூடிய மனுஷன் இந்த வாய்க்கு விடலாமா? விடக்கூடாதுல்ல. அப்பந்தான் கல்யாணி ஆட்சி சொல்லுதா. என்ன ஐயா என் கனவா அண்ணா தாலி வாக்கி எந்த இருக்கும் ஐயா வருவியல நிச்சயம்மா. பொறுத்த
ரொம்ப சிறப்பா தானே இருக்கியாரு. இல்ல என்ன கைப்பிடிச்சில இருந்து கிழக்கே போயிட்டியாரு. இல்ல இந்த அக்ராபுரத்துல நம்மள மாதிரி யாரு வாய்ப்பா இருக்காரு. யாரும் கிடையாது. 60ஆம் கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சொல்லிக்கிறல. அப்புறம் என்ன நம்ம வீடு என்ன குறைஞ்ச வீடா? சரியான வீடு, சரியான வீடு. அவர் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லுவேன். நம்ம செட்ல என்னி மாதிரி யாரு இருக்கீங்க? அதனால மன்னா பதறாதரம். ஏன் அப்ப நீங்க சொன்ன பஞ்சாங்கம் படிச்சதெல்லாம் தப்பா போச்சுவா? நீங்க படிச்ச ஜாதகம் தப்பா படிச்சீங்களா? ஏன் நீங்க படிச்ச ஜோதியங்கள் எதுவும் பிழை இருக்கும்னு பயப்படுதீங்களா அப்படின்னு ஆட்சி அவருக்கு திடம் பண்ணுதா. ஆறுதலை பண்ணி அப்படியெல்லாம் திடமா இரும், கோலை ஆயிராதரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி கல்யாணி அவருடைய சாத்திர பொக்க என்ன எடுத்தா தெரியுமா? அவருடைய ஜாதகம் பார்க்கக்கூடிய புக்க எடுக்கா. ஆமா, அவ ஆட்சி எடுக்கா. ஆட்சி சாதனத்தை எடுத்து ஐயர்கிட்ட கொடுக்கையில ஒரு வார்த்தை விடுதா. சாமி ஐயர்வாளே, சாதியம் சொன்னதுதான் பொய்யானா, சந்திர கிரணமதும் பொய்தானோ, பஞ்சாங்கம் சொன்னதுதான் பொய்யானா, பாப்பான் சொல்வதெல்லாம் பிழதானோ, சாதியம் சொன்னதுதான் பொய்யானா, பொய்யானா, சூரிய கிரணமதான் பொய்தானோ, அந்த மன்னன் ஐயரிடத்திலே ஜாதகம் சொன்னது பொய்யானா, சந்திரகிரகணம் பொய்தானே? பொய்தான ஐயா. ஜோதியம் சொன்னது உண்மையானா, அந்த சூரிய கிரகணமும் பொய்தான சுவாமி. பதறாதரும். வேண்டாம் பதறிக்கிட்டு இப்படி போவாதரும் ஐயா. நெஞ்ச விரிச்சு போருமியா. ஆமா, ரொம்ப தடனா போறோம். அவன் தாலி பாக்கியம் இருக்கியா? போறோம், தடனா போறோம் அப்படின்னு வலது கைட்டு இப்படி நீட்டுதா. ஆமா, தூக்கி காமிக்கா அப்படின்னு அது மாங்கிலியத்துக்கு நீட்டி காட்டும் போது, ஆமா, பஞ்சாங்கத்தை வாங்கி கொண்டு வழி நடக்கு, சாதகத்தை வாங்கி கொண்டு வழி நளி நடந்து காஜி பாதி நல்ல பாப்பானோ, கோட்டைக்கு தான் வந்துட்டா. வாதலுக்கு இப்படி தலையாரிகள் சொன்ன போதே மூடி ராஜமன்ன ஒரு வியாதியர வரவேற்பு பண்ணுவாரா, வரவேற்பு செய்யலன்னா கெதி என்ன? கெதி என்னன்னா கொடுத்துக்காரன்னா அவரை சந்தோஷப்பட்டு தான் ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி ஜாதகத்தை பார்க்கலன்னா பாப்பானும் பொய்ய சொல்லிட்டு போயிடப்படாத. ஆய் தலையாரி, மந்திரிய வராத வியாதியர், உயர்ந்த பேர் உள்ளவர், கடவுளுடைய ராமத்தை பெற்றவர், காட்சி பாப்பான். அவன் வீட்டுல என்ன நடந்ததோ யாது நடந்ததோ
இல்ல அறுவடைக்கு போனாரோ இல்ல வெளியூருக்கு போனாரோ என்னன்னு தெரியல. உட்கார வச்சு அவருக்கு பால் சூசு எல்லாம் கொடுத்து வயரை குளிர வச்சு ஆமா அந்த எண்டான் கும்பியை நிறைச்சிட்டா என்ன வேணாலும் சொல்லலாம். அப்படி கும்பிக்குள்ள ஒண்ணு இல்லைன்னா சொல்ல முடியாது. என்ன ஆகும்? காத்தா வரும் வாயிலிருந்து. ஆமா என்று காஜி பாபா வந்ததை பார்த்து ஆமா கவிதராஜன் பால் கொடுக்க சொன்னாரு. பாபா பாலை கொடுத்துக்கிட்டு நம்மள வெட்டிடக்கூடாது. கூடாதுல்ல கூடாதுல்ல பாலை கொடுத்துக்கிட்டு நம்மள வெட்டிட கூடாதுல்ல. வயரை நிறைஞ்சுக்கிட்டு வாழிட்டு வெட்டிடக்கூடாது. கூடாதுல்ல கூடாதுல்ல. ஐயா கமிதராஜா எனக்கு பால் வேண்டாம் மாறு வேண்டாம் தயிர் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் ஐயா. உங்க அனுக்கிரகத்தால நான் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப செல்வாக்கத்தான் வந்திருக்கேன். ஆமா உங்க தங்கச்சி ஜாதகத்தை பார்க்க சொல்லி ஓலை வந்திருக்கு. அந்த ஓலையை கண்டு ஓடி வாரம் ஐயா. காட்சி பாப்பா என்ன இத்தனை நாள் வராத வேதிய ஆமா நாள் கழிச்சு வந்திருக்கியப்பா. வந்திருக்கியாப்பா. என்னப்பா எங்க போனேன்னா அதானே உள்ளதை சொல்லல. ஆனால் உறவாள வெட்டிரும். வாழ்ட்டே தான் நிக்கான். ஐயர் பதர் வரல. ஆகா பழி வந்துடக்கூடாது. பழி வந்துட்டா மோசம் போச்ச. நம்ம கல்யாணி ஆட்சி சொன்னபடி நம்ம உள்ளதை சொல்லி போவோம் என்று காஜி எந்த வேதியாரோ ஆசனத்தில் அமருவாரா சொல்லும் ஐயா. என் தங்கையினுடைய ஜாதகத்தை காஜி பாப்பானிடம் கொடுக்க அம்மா காஜி வேதி இருங்காம தங்கை தேவி ஜாதகத்தை வாங்கி முதல் தாள்ல இருந்து 7ஆம் தாளை விரித்து பார்க்காரு. அவ ஜாதக ஏட்டில அம்மா இல்லைன்னு சொன்ன கவிஜம் வெட்டுவான். ஆமையா அதனால அந்த ஜாதக தாளை விரிக்கும் போதே என்ன ஓலையை விரித்து பார்க்கவே ஏ உடையவா ஐயா ஏ பகவானே ஏ ஈஸ்வரா சொன்ன வாக்கு உண்மையாக பலிக்கணும் கடவுள. ஆமையோ அந்த வேதியர் கடவுளை கும்பிட்டாரா? இல்லல்ல அந்த வேதியர் அந்த சிவனை நினைச்சாரா? இல்ல ஆமா இந்த காட்சி பாப்பான் கும்பிட ஆமா கடவுளுக்கு மாயம் தெரிகிறது. ஆமையோ கடவுளுக்கு காட்சி பாப்பா மேல ஒலி மாயம் தரார். ஆமா ஒலி மாயம் கொடுத்த போது ஆமையோ காட்சி அந்த பாப்பானா கமிஜங்கிட்ட சொல்லுவா ஐயாவே கமிஜராஜா தங்க நேரம்தான் கால நேரம் வந்துடுது கல்யாணம் முடிக்கலாம். கால நேரம் வந்துடுது கமிஜா கல்யாணம் முடிக்கலாம்னு ஐயர் சொல்லுதாரு. ஐயர் சொல்லுதாரு. அப்ப கமிஜம் பார்த்தான். என்னடா ஒன்னையும் சொல்லாம ஆமா பஞ்சாங்கத்தையே பார்க்காம சாத்திரத்தையும் நினைச்சு பார்க்காம கால நேரம் வந்துடுது கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லுதாரு வேதியரு. அப்ப தப்பிச்சு போகுது கண்டு இந்த வாத்தியை சொல்லுதானே. என்ன செய்தாலும் என்னமோ தெரியலையே. காட்சி பாப்பா என்ன காலம் வந்துடுது நேரம் வந்துடுது. ஆமா உங்க தங்கைக்கு கல்யாணம் முடிக்கலாம் இங்கேய சொல்லுதியா
சொல்லுதிய என் தங்கைக்கு தகுந்த மாப்பிள்ளை யாரு? யாரு யார் ஐயா? அந்த மாப்பிள்ளையினுடைய ஊர் என்ன? பேர் என்ன? மாப்பிள்ளை எந்த தேசத்தில் இருக்கான்? இருக்காம் என்று அது சொந்தமா அந்நிதமா என்று பஞ்சாங்கத்தை பாராம காஜி பாப்பா என்ன மடக்குன்னு படக்குன்னு சொன்னீரு. என்ன படக்குன்னு சொல்லிட்டு வாயில வந்து சொல்லிட்டாரு. சாஸ்திரத்தை பாருமண்ணா. ஆமா அப்பந்தான் காஜி பாப்பான்னு சொல்லுதான். என்ன சொல்லுகிறா? ஐயாவே கமிச்சாரா அழக போல ஒருவர் தான் தேவகி அழக போல உலகத்து மாப்பிள்ள தான் ஒருவேறு இருக்கார் என்று உண்மையை தன் சொல்லுதான். சொல்லுதிய ஐயா. அது யாரு எவருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். கண்டிப்பா தெரியணும்ல. அது வாலிபனா? ஆமா. இல்ல குமரனா இல்ல வயஜாலியான்னு தெரிய வேண்டாம். கிழவனான்னு தெரிய வேண்டாமா? ஏ கமிச்சராஜா உங்க தங்கைக்கு ஒரு கிழவனை கொண்டாந்து கட்டி வைக்க முடியுமா? முடியாது ஐயா. உங்க தங்கைக்கு ஒரு வாலிபன். ஆமா. அவ வயசுக்கும் வரக்கூடிய மாப்பிள்ளைக்கும் ஆமா ஒரே வயசு. ஆமா ஒரே வயசு. அப்படி ஒரே வயசுன்னு சொல்லுதியப்பா. யாரு? அதான் தெரியணும்ல. அது எவரு? அம்மா தெரியணும்ல. சொந்தமா பந்தமா? அம்மா ஏ காஜி பாபா என்ன தப்பிச்சு போகணும்னு தவற சொல்லாருமியா. தப்பிச்சு போக நினைச்ச உன் தலை உனக்கு இருக்காது. நிச்சயமா இருக்காது. அதனால பார்த்து பவரிச்சு பேசணும்னா. ஆமா அப்பந்தான் சொல்லுதார் காஜி பாப்பா. என்ன சொல்லுகிறார்? ஐயா வேகமிச்ச ராஜா வடக்க வடநாடு நகரத்தில சிறுநாளி பெருநாளி நாட்டுக்கு அடுத்த நாடு சூரவல்லி பட்டணந்தான். சூரவல்லி நகரத்தில தேவகிக்கு மாப்பிள்ளதான் அழகாக இருக்கார. அழகு ஒரு மாப்பிள்ளதான் உண்மை தங்க தேவகிய மாலையிட்டு மனம் முடிக்க வருவாரே நிச்சயமா. சொன்ன போது சொல்லுதானே தங்கைய மாலையிட ஒரு மாப்பிள்ள வாரானா. ஐயோ அது யார் எவருன்னு சொல்லாம மாப்பிள்ள வாராம இங்க பேர் வரும் தெரியணும்ல. அது சொந்தமா பந்தமானு தெரிய வேண்டாமா? கண்டிப்பா தெரியணும்ல ஐயா. அப்பதான் காஜி பாபம் பஞ்சாங்கத்தை பார்த்து கூர்மையா சொல்லுதான். என்ன சொல்லுகிறான்? ஏ மன்ன கம்சா. என்ன ஐயா? அது அந்நிதம் கிடையாது. இல்ல உங்க சொந்தம் தான். ஆமா உங்க உடல்ல ஒட்டினது. ஆமா உங்க ரத்தத்துல ஒட்டினது. ஆமா அதனால கம்சா என்ன உங்க அப்பா கூட பிறந்தா உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னென்ன வேணும் கொடுத்துக்கார. என்ன ஓ கமிச்சா ஓ உங்க அப்பா உக்கர சோதனை கூட பிறந்து உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்யா? உனக்கு சித்தப்பா வேணும். கூட பிறந்தா என்ன வேணும்? யார் கூட பிறந்தது? அப்பா கூட பிறந்தவளா மைனி வேணும். என்ன தாளக்கார என்ன ஒப்பம் கூட பிறந்த கப்பல் அரிஜியே நீ என்னன்னு கூப்பிடுவ? அடே நினைச்ச நேரம் அத்தம்ப. ஆமா அட வைத்தியாரம் அவனே. ஏ கமிச்சா
உங்க அப்பன் கூட பிறந்தவா. ஆமா. கப்பல் அரசி உங்க அத்தை வருதி இருக்கா தெரியுமா? சொந்த மாமியா இருக்கா பாத்தியாப்பா? அது அந்நிதம்னு நினையாது. கிடையாது கிடையாது போ. வடநாடு தேசம். ஆமா. சிறுநாளைக்கு அடுத்த நாடு சூரவல்லி பட்டணத்தில். ஆமா. உங்க அப்பா கூட பிறந்த கப்பல் அரிசி ஒரு அத்தை இருக்கான்னு எவனும் சொன்னானா? இல்லல்ல கட்டி கொடுத்தாச்சு, போக்குவரத்து இல்ல, அதனால மறந்து போயிட்டான். அதனால கமிச்சா என்ன உங்க அத்தை மவன் ரத்தினம். ஆமா. உங்க அத்தை மவன் ரத்தினம் ஒரே மவன். ஆமா. உருக்கமா வளர்ந்த மவன், ஒரே திருமவன். ஆமா. செல்லமாக வளர்ந்த மவன். அவன் பேரு வாசுதேவன். காஜி வேதிய பார்த்தது போல, நேரடியா எதிர்பார்த்தது போல பாசாங்கப்படி பஞ்சாங்கப்படி கமிச்சங்கிட்ட சொல்லிட்டான். இத கேட்ட செய்தியை கமிச்சன் நினைச்சு பார்க்கான். என்னடா நம்ம அப்பா காலம் முடிஞ்சு நம்ம காலம் எவ்வளவோ ஆச்சு, இதுக்கு பிறகுலாம் இப்ப எல்லாம் அத்தம்மா இருக்கா ரத்தினம்னு சொல்லுதான் அப்படின்னு கமிச்சராஜன் முழிக்கான். காஜி பாபா உண்மையா பொய்யான்னா உடனே பஞ்சாங்க எடுத்து மின்னல போட்டான். ஐயா, நான் படிச்ச ஐக்கியம் தப்பாது, நான் படிச்ச சாஸ்திரம் தவறாது, அதனால நான் 1000 கலை தெரிந்தவன், என்னுடைய பஞ்சாங்கம் தப்பாம இருக்கும் அப்படின்னார்ல. ஓ காஜி பாப்பா, எங்க அத்தம்மாவ ரத்தினம் வாசுதேவரா, அவர் எப்போ வருவாரு? என்ன 8 நாளைக்குள்ள யாவகைக்கு மாப்பிளையா உன்னுடைய அரமனைக்கு மாப்பிளையா வந்தாரானா மாலையிட்டு கொடுக்கலாம. காஜி பாப்பா சொன்னவாது ஏதோ என் தலையெழுத்து அங்க இருந்தது. ஆமா, நான் சொல்லிட்டேன். ஆமா, உள்ள சொல்லிட்டேன். 8 நாளைக்குள்ள வருவானா வரமாட்டானு கேட்டான். ஆமா. யாரு? காசு கமித்தராஜன். கேக்காரு. தங்கைக்கு மாப்பிள்ள தேடி போணுமா? போணுமா இல்ல தன்னால வருவானா? கமிச்சராஜா, என்ன நேரங்காலம் வந்தாச்சு. ஆமா, போ நிச்சயதாமலம் பண்ணலாம். ஆமா, மாலையிடும் காலம் வந்தாச்சு. மனமிட்டு பார்க்கலாம் அப்படின்னு காஜி பாப்பன் கமிச்சனுக்கு ஆறுதலை சொல்லவும் அப்ப கமிச்சராஜன் நினைக்கான், என்ன தப்பிச்சு போவதுக்கு தப்ப சொல்லுதான். ஆமா, தப்பிச்சு போறதுக்கு தப்ப சொல்லுதாரு. ஆமா, தலையை கழிச்சிட்டு போன்னு நினைக்கான். ஆமா, அப்பேற்பட்ட வேதியினை விடக்கூடாது. கூடாது ஐயா. 8 நாள் சொல்லியிருக்கான்ல. ஆமா, 8 நாளுக்கு நம்ம அரமனையில வச்சிருக்கணும். இவர் ஐயரை வச்சிருக்கணும். ஆமா ஆமா, அப்படி உருவிகிரி பேரப்படாத. ஆமா, பேரக்கூடாதுல. நாடு தேவதம் சுத்தி இருக்கோம், மாப்பிள்ளை இல்ல. 999 வரை வேதியர் வந்திருக்கான், மாப்பிள்ளை இல்லன்ட்டான். இவன் 8 நாளுக்குள்ள வரன்னு சொல்லாம உண்மையை கண்டறியணும்ல. கோயிலுக்கு கும்பிடபுரம்னு சொல்லிட்டு வாட்டிட்டோம்னா, ஆத்துல குளிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா எங்க போய் பிடிக்க சொன்னா அதுக்கு தப்பா இடப்படாத. அப்பதான் கமிச்சராஜே இவரை விடக்கூடாது. அப்போ என்ன சொன்னவன் தெரியுமா? அடடே மந்திரிய கூப்பிடு தலையாரியாளப்பா ராஜி நல்லா பாப்பானே நல்லறையில் அடைக்கணும், கணக்கெடுத்து பார்க்கணும், சொன்ன வாக்கு உண்மையா சிறையில் அடைச்சிடணும், போய் சொன்ன பாப்பானே கல்லறையில் உண்மை சொன்ன பாப்பான ஓரங்கட்டு மந்திரியா ஓரங்கட்டு இப்பேற்பட்ட வியாதியன கல்லறையில் வச்சாலும்
கலரக்குள்ள கரடி கடுவா கூட்டங்கள் இருக்கு சிங்கங்களும் சிறுத்தைகளும் புலிகளும் வெங்கைகளும் ஆன கூட்டம் இருக்குதையா அவன் தப்பு சொன்னா இந்த சிங்கம் புலியெல்லாம் தின்னுதானே உழப்புது கண்டிப்பா தின்னுதான் ஆகணும் ஆமா உண்மையில சொல்லியிருக்கா ஆமா அப்பேற்பட்ட மிருகத்துக்குள்ள அடைஞ்சிருக்கான் கமிச்சராஜன் ஆமா ஐயா அப்படி அடைஞ்ச இடத்துல என்ன இருட்டார பாத்தியாளா ஆமா இருட்டு அறையில ஈதானத்துக்குள்ள அப்படியே குத்த வச்சுக்கிட்டு இருக்கான் இருக்காரு இருக்காரு ஆமா 8 நாளும் பச்சை தண்ணி பல்லுல படாம ஆமா பாப்பானுக்கு மட்டும் அண்ணன் கஞ்சி தண்ணி கொடுக்காமல் கல்லறையில போட்டிருக்கார் ஆமா அப்பேற்பட்ட பாப்பா மேல என்ன அசுமந்தமெல்லாம் அப்புது மேல ஆமா அசுமந்தம்னா என்னது என்ன உலகம் அசுமந்தம்னா ஒழுங்கியா ஆமா கொசு திணி போல இருக்கும் ஆமா அசுமந்தம்னா பரிசா இருக்கும் அந்த அசுமந்தமெல்லாம் பாப்பா அங்கத்தை பிடிச்சு கடிக்கு ஆமா அப்ப கல்லறைக்குள்ள இருக்க ஐய வியாதிய என்ன அப்பந்தான் தன்னை தானே நினைச்சு பாக்க என்னையா 21 அறையில இருந்தமே ஆமோ நம்ம பஞ்சன மெத்தியில இருந்தமே தரையில ஒண்ணாந்து போட்டுட்டானே கமிச்சா ஆமா நம்ம சோபாவில எல்லாம் இருந்தமே அவன் நம்ம சொன்னது உண்மையாவனு உடையவா பகவான் என்று கடவுளை ஜாக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு பகவான கும்பிடுதாரு ஜாக்கி வச்சுக்கிட்டு இருக்கும் காஞ்சி பாப்பா மேல அஜ்மன்னம் போய் அப்படியே அப்பி கடிக்கி ஆமா ஐயா அவன் தன்னை தானே புலம்புதாரு ஐயரு என்ன ஐயா அஜ்மந்தான் கடிச்சுதா ஐயனுக்கு மோச்சம் இல்ல பாம்பு கடுச்சுதானா கடவுளை பாப்பானுக்கு மோச்சம் உண்ட பாப்பானுக்கு மோச்சம் உண்டு எப்படி கடவுளை தியாகம் பண்ணி அஜுமந்தம் கிடைச்சா ஐயருக்கு மோச்சம் இல்லையே கடவுளே ஆமையா பாம்பு தீண்டிட்டாலும் பாப்பானுக்கு மோச்சம் கிடைக்குமே இப்படி இருட்டு அறைக்குள்ள இருந்து இறைவனை நொந்து நோராடிக்கிட்டு இருக்கின்றார் ஆமையா இப்படி காஜி பாப்பன் சொன்ன சொல்லு கிடைக்க வேண்டும் என்று கடவுள் அருளால் சூரவல்லி பட்டணத்தில ஆமா கமிச்சனுடைய அப்பா கூட பிறந்த அந்த அத்தை யாரு தெரியுமா யார் ஐயா சூர மகாராஜா போகாத கோயில் இல்லையே நடக்காத ஆலயம் இல்லையே கடவுள சூரமகராஜாவும் சூரவல்லி ராஜினியும் அந்த கடவுளை பிரார்த்திக்கிறார் நினைக்கார்கள் அப்படி கடவுள் அருளால அந்த சூரவல்லிக்கு அன்று குளிமாற நிறைந்த அந்த சூரவல்லி ராணி இறைவன் செயலால அடிதொடியாக வயர் வலிந்து ஆண்மகனை பெற்றெடுத்த திருமக பாலோட்டி பாப்பா அம்மாளுக்கு மகனாக 6 மாதம் வளருவான் 6 மாத பிள்ளையில 6 மாத பிள்ளையில அம்மாளும் இறந்து போனா தாயார் இறந்தார் என்று
தகப்பனார் வளப்பா வளர்த்து வரும் நாளையில 6 மாத பிள்ளைகளை பேர் வாங்காம போயிட்டாள. ஆமா அம்மாளா தூக்கி விட்டுட்டான். அதனால இப்பேற்பட்ட மகனுக்கு நம்மளாவது பேர் சொல்லி பேர் கொடுக்கணும் என்று பெற்றெடுத்த ஆண்மவனுக்கு ஆமா வையகத்தை நினைச்சு பார்த்தாரு. வகைச்சுல உள்ள பேரெல்லாம் சூட வேணும் என்று ஆமா ஏ மகனே வசுதேவா என்று பேர் கொடுத்தார் தந்தையரும். பேர் கொடுத்தார் தந்தையரும். பேர் கொடுத்த வேளையில எல்லா மகனையும் தான் புற மகராசாவும் அவனை சிறப்போடு வளர்ப்பாரா. ஆமா ஏன்னா அப்பாவும் இறந்து போனா அக்கமில்ல பக்கம் இல்ல அப்படி பக்கத்து வீட்டில பாட்டியவா இருக்க எதிர்த்த வீட்டு பாட்டியவா வாசுதேவன் மேல எல்லாம் படுவாளா அவனை கூட்டி வச்சு வளர்த்துவாரா. கூட்டி வச்சு வளர்ப்பாளா. 10 வயது வர வளர்த்தாள வாலிப பருவத்தில வளர்த்த பாட்டியும் இறந்தாள. பாத்துக்காங்க சூரமகாராஜாவுக்கும் சூரவல்லிக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு ஆமா ஒரு புள்ள பிறந்தானா உயிரோட வச்சு பார்த்தானா. இல்லல்ல கட்டையில மூட்டினவன் ஆமா 6 மாத பிள்ளைகளை ஆத்தால தூக்கி விட்டுட்டான். 5 வயசுல அப்பாவையும் முழுங்கிட்டான். அவன் முழுங்கல, அவன் நேரம் விளையாடுது. சரி தாயும் தந்தையும் எல்லாம் போயிட்டாவா. இவனுக்கு யார் இருக்கா? பக்கத்து வீட்டு பாட்டி வயசு என்ன அப்படின்னா தான் போயிட்டா பரவாயில்லையே. ஒரு 60க்கு கீழே வச்சுக்கோருமே. அப்படியா? அப்பேற்பட்ட பாட்டி இவன் மேல தாயிழந்து தந்தையிழந்து வளர்த்தானே அப்படின்னு கூட்டி வச்சுலாம் வளர்த்தா அவளாவது கொஞ்ச காலம் இருக்கப்படாதா? அவளும் இவன் பிறந்த நேரம் பாருங்க தூக்கி விட்டுட்டான். ஆமா ஆத்தா ஐயா பாட்டியும் போயாச்சு பாத்தியலா. அந்த சூரவல்லி நகரத்துல இருக்க பூரா பேரும் ஆணும் பொண்ணும் திட்டுது. ஏ கரிப்பேவும் அவனே அந்த சூரவல்லி வயத்துல என்னைக்கு நீ ஜனிச்சியோ நீ ஜனிச்சு பிறந்தியோ கட்டையில பிறவையில கட்டையால தூக்கி விட்டுட்டியல. ஏல நீ தாய் தந்த பாட்டியை இழந்த பிறகு இந்த வையகத்துல வாழணும்னு உனக்கு ஆசையாடா. அவன் சூரவல்லி பட்டணம் மக்கள் எல்லாம் ஏல உனக்கு ஒரு சாவு இல்லையா? ஏ வஜிதாவா உனக்கு ஆறு இல்லையா? ஏ வஜிதாவா ஒரு நேரம் குளம் இல்லையா? ஏ வஜிதாவா ஒரு பாங்கணர் இல்லையா? ஒன்னும் இல்லடா தாய் இழந்தவன திட்டுதாவ கரு இந்த சூரவல்லி பட்டணத்துல. ஆமா எப்பா நீ உயிரோட இருக்கணுமா? இனி நீ உயிரோட வாழணுமா? ஏல கடலுமா பஞ்சம்
கிணறு குளத்துல தண்ணி இல்லைன்னா நேர கடலுக்கு போய் விழுந்தா செத்துப்போம். எம்பிட்டு தண்ணியும் கடை அலை அடிக்கும். அந்த கடலை போய் சாவப்படாதா? இப்படி வடக்க போய் பார்க்கான், வடக்க திட்டுதாவ, தெக்க போய் பார்க்கான், கிழக்க போய் பார்க்கான், மேக்க போய் பார்த்தான். அப்பந்தான் வஜிதேவர் நினைக்காரு. ஆக நம்ம பிறந்த நேரத்துல இப்படி 3 உயிரை தூக்கி விட்டுட்டோமே. 3 உயிரை இனி நம்ம உயிரோடு இருக்கப்படாது. ஆமா, இந்த ஒரு உயிருக்காக இந்த உலகமெல்லாம் நம்மள பேசுத. ஒரு உயிருக்காக. ஆமா, அப்படி வங்கிட்டு குத்துனாப்புல நம்ம உயிர் போயிருமோ? ஆமா, அங்க ஆண்டவன் எழுத்த மாத்த முடியாதுல்ல, பிரம்ம எழுத்த மாத்த முடியாதுல்ல. அதனால நீ வங்கிட்டு குத்தினாலும் உன் உயிர் போகாது. போ, அவன் எழுத்த மாத்த முடியாது. அப்பதான் பார்த்தா வச்சு தேவை. இனி ஊருக்கு தெரியாம எங்கேயாவது நம்ம மாண்டுட்டாலும் குத்தம் இல்லை. ஆனா ஊருக்குள்ள மாண்டா உபத்திரியும். ஊருக்குள்ள போய் மாண்டா உபத்திரி ரொம்ப இருக்கு. அதனால ஆளும் அணக்கம் இல்லாத இடம் அலைகடல் தானே. கடலுக்கு பேர் ஆள்ல இருக்காது. இந்த சூறாவளி பட்டணத்துக்கு அடுத்து கடல் தானே. ஆமா, அதான் இந்த கடல்ல போய் உயிரை மாத்திட்டா என்று வஜிதேவனானவன் ஆமா நல்ல தனியாக தாயளந்து தந்தையளந்து பாட்டி அவன் தானளந்து அவங்களையா ஜாவனுமே கடலுக்குள்ள மாளனுமே சமுத்திர கடலுக்குள்ள சமுத்திர தண்ணிக்குள்ள பாயுதான இருக்காரு. மதி இல்லாம ஜமத்திரத்துக்குள்ள போய் விழுதான ஐயா. செத்து போயிட்டாமன்னு சொன்ன வாக்கு காஜி பாப்பான வெட்டிட கூடாதுல்ல. இந்த ஆண்டவன் சிவபெருமா ஆமா அந்த கடலிலே வாழக்கூடிய கடலரசனையும் ஆமையா கடலாணியும் கூப்பிட்டு அப்பா அந்த உயிரை காப்பாத்தி விடுங்கப்பா என்று அலையடித்து அலையாடி அக்கறைக்கு வர ஐயா வஜிதேவ நம்ம நினைக்க ஆகா நம்ம கடல்ல விழுந்து ஜாவும்னு வந்தமே. இந்த கடல் தண்ணி நம்மளை காப்பாத்திடுத. கடல் கரோரமாக தனியாக கால்நடையா வாரது. ஆமையா கடவுளுக்கு தெரியுது. ஐயோ கடவுளுக்கு தெரிஞ்சவோ அது கைலாசத்தில் இருக்கார் வாயு பகவான். ஆமையா வாயு பகவான யாரியா அந்த வாயு பகவானை பகவான் அழைத்து ஆமா அந்த சூரவல்லி பட்டணம் கடலில ஆமோ அந்த சூரவல்லியினுடைய மகன் சமுத்திரத்திலே தனியா நடந்து போறானப்பா போறான அதனாலே வாயு பகவான் காத்தாரையா அப்பா இப்பமே சமுத்திரம் போய் இந்த கரவோரத்திலே கால்நடையாக நடக்கும். ஆமா தேவரே ஜெந்துக்கா சூறாளி காத்து போல சுழட்டி அம்மா அவனை சுழட்டி தூக்கி கொண்டு கமிஷனோட கோட்டையில கல்யாண மாப்பிள்ளையா கமிஷன் கோட்டை இறக்க வேணும். கடவுள் அவர் சொன்ன போது வாயு பகவான் காத்தாரையா கடலோரம் வருவாரா நடந்து போற மாப்பிள்ளைய சூறாளி காத்து போல சொலட்டி அடித்தல்லவோ வாசுதேவர் மாப்பிள்ளைய செந்தூக்கா தூக்குதார செந்தூக்கா செந்தூக்கா தூக்கியல்லோ ஆகாய மார்க்கமாக கரூரும்
குடும்பம் பட்டணம் தான் தமிழ்ச்சனோட கோட்டைக்கு தான் மாப்பிள்ளைய இறக்குவாரா வடக்கு வாச தன்னதியில மாப்பிள்ளைய நடப்பாரா காவல் செய்யும் தலையாரி மாப்பிள்ளைய கண்டுட்டார அத கமிஷன் கிட்ட சொல்ல வாராம். அந்த காஜி பாபன் சொன்னபடி 8 நாளுக்குள்ள ஆமா அண்ணா பாருங்க ஒரு அழகான மாப்பிள்ளை வடக்கு வாசல்ல வராம். ஏப்பா எவ்வளவு அழகா வராரு எவ்வளவு அழகா வராரு மாப்பிள்ளை வராமனு கமிஷன் கிட்ட சொல்லப்போ ஆமா அப்படியே சந்தோஷத்தை பாத்தியேன்னா ஏப்பா ரொம்ப சந்தோஷம். ஆமா அதிக சந்தோஷமாச்சு. ஆமா தலையாரி ஓ என் மாப்பிள்ளைய நடந்தியா வராரு அதானே நடக்க கூடாது நடக்க விடாதங்கப்பா கூடாது அப்பா சூரவலி பட்டணத்துல இருந்துல வந்திருக்காரு 8 நாள் ஒரு வாரம் காடு ஓட்டு வந்திருக்காரு. அவர் வந்தவர் சலிப்பாயிரப்படாதுப்பா. ஆமா போ தைப்பாயிரப்படாது கூடாது வரக்கூடிய மாப்பிள்ளைய செந்துக்கா தூக்கிட்டு வாங்கப்பா. ஆமா அத்தாசமா தூக்கிட்டு வாங்க. உடனே தலையாரி மாதிரி ஓடுதான். ஆமா யார் கமிஷன் சொன்ன உடனே ஓடுதான் தலையாரி மந்திரியும் ஓடுதான். இவர் அங்க இருந்து எதுக்க வர யாரு வாட்சி தேவை அப்படியே ஆவி சேர்ந்து கெட்டுதாங்க. அப்பா உலகமெல்லாம் மாப்பிள்ளை தாடினார உலகமெல்லாம் கமிச்சேன் பொண்ணை கொடுத்து பார்த்தேன் பொருளை கொடுத்து பார்த்தேன் 20 ஆனில 8 ஆனதான் 20 போறியாரு. ஆமா ஏப்பா இப்பேற்பட்ட மாப்பிள்ள கண்டெடுத்த தங்க மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி நடந்து வந்த காஜு வசதி தவிர அப்படியே செந்துக்கா தூக்குனாங்க. தூக்குன தலையாரி மந்திரிகளும் கமிஷன் கிட்ட நிறுத்துவாரா. கமிஷன் கிட்ட நிறுத்தும் போது தேவர் அழகுகள் கமிஷராஜம் பார்க்காரு தேட கிடையாது தெரிவியமெல்லாம் கிடைச்சிருக்காரு. நம்ம கண்ணுக்கு கிடைச்சிருக்காரு. ஆமா இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை. ஆமா இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை. ஆமா எத்தனை கோடி செலவழிச்சோம். ஆமா செலவழியாமலாம் வந்திருக்காரு. ஆமா வந்த உடனே முறையை செப்புதாரு கமிச்சராஜன். ஓ மாப்பிள்ள வாங்க. ஓ மாப்பிள்ள உங்க பேரு என்ன? ஓ அத்தா கமிச்சா என் பேரு வசுதேவர். ஆமா நீர் தான் எங்க அத்தை மகனும். அப்படியா இவ்வளவு நாள் அங்க சிறப்பா இருந்தீர் என்ன சூரவலி பட்டணத்துல. அப்படி மாப்பிள்ளை அழகா கண்டார். உடனே கமிச்சராஜன் நினைக்கான் ஆகா தேடி கலைச்சாச்சு மாப்பிள்ளை தேடி வந்தாச்சு. இனி நம்ம தங்கைக்கும் வந்த மாப்பிள்ளை வச்சுதேவருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டிய. ஆமா அப்படி கல்யாணம் நம்ம மட்டும் இருந்து முடிக்கப்படாது. உண்மை சொன்னது யாரு? எங்க இருக்காரு? அவர் இல்லாம கல்யாணம் நடத்த முடியுமா அப்படின்னு கமிச்சராஜன் அந்த மந்திரியின் தலையாரியும் கூப்பிட்டான். மந்திரி தலையாரியா இனி நேரத்தை கடத்தப்படாது. நேரம் கடந்துதானா என் தங்கையினுடைய வயது போகுது. ஆமா அப்படி வயது முத்துச்சானால் இவர் வயசுக்கும் ஒரே வயசா இருக்கணும். அதனால கல்லறையில அடைச்சிருக்கோம் காஜி பாப்பான அழைச்சிட்டு வாங்க. சும்மா போவாதங்க. ஏமனா மாப்பிள்ளை வரும்னு சொன்னார்ல அவருக்கு ஒரு மாலை போடணும். ஆமா ஏயா அந்த காஜி பாப்பான் கூப்பிட போறவங்க சும்மா பாப்பிடாது. ஒரு கொட்டை அடிச்சுட்டு போங்க. அந்த காஜி பாப்பான அழைக்க போறது சும்மா பாப்பிடாது. பெரிய வான வேட்டு போட்டு போடும். வான வேட்டு கொட்டி சத்தம் மாலம் மனம். ஆமா வெகுமதி இல்லாம பாப்பிடாதுல. இப்படி போற மந்திரி காட்சி பாப்பான அழைக்க சும்மா பாப்பிடாதா? வான வேட்டு பாடு வான வேட்டு பாடு வாரா வான வேட்டு சத்தம் கேட்டு எங்க காஜி அந்த பாப்பானுக்கு வானாலு போகுதையோ கொட்டு சத்தம் கேட்ட போ கொலைய பெறட்டுதையோ. வான காட்ட காட்டாரு வாதத்தை பெறட்டுது பெரட்டுது நம்மள வாழை போட்டு
வெட்டத்தான் போறான் போலுக்கு. ஆமா கொட்டு சத்தத்தை காட்டதும் ஆமா கொலைய பரட்டுது. கொலைய பரட்டுது. நம்மள கோட்டைக்குள்ள வச்சு கொலை பண்ண போறான் போலுக்கு அப்படின்னு இருட்டறைக்குள்ள இருக்க பாப்பன் கை காலெல்லாம் நடுங்கி ஒடுங்கி ஒரு மலமா ஆயிட்டாரு. ஒரு மலமா ஆமா உயரமா இருந்தாரு. ஒரு மலம் கட்டி ஆயிட்டாரு. இப்படி ஈசானத்துல இருந்தாரு. அரடே கல்லறைய திறப்பாரா கல்லறைய திறந்த போது ஆதி நல்ல பாப்பானுக்கு மாலைய தம்போடுவாரா. மாலை ஓட்ட நேரத்தில ஆதி பாப்பா என்னதார மாலை ஓட்டு வெட்ட போறான். மாப்பிள்ளதான் இல்லாம நம்மள மாலையால வெட்ட போறோம். நீர் சொன்னபடி உங்க சொன்ன வாக்குப்படி வடநாட்டுல இருந்து மாப்பிள்ளை வந்தாச்சு. தேவகிக்கு ஏத்த மாப்பிள்ளை வந்தாச்சு. அழகு மாப்பிள்ளை அமைச்சத்திலையும் முகத்தளவுக்கும் மின்னளவும் முகத்தின் திருவளவும் 16 அங்கலம் 21 லட்சம் பொருந்திய மாப்பிள்ளை கிடைச்சிட்டா. கமிஷன் கொடுத்து வச்சவர்ல வாருமையா கலரை விட்டு வெளியே போவோம் அப்படின்னா உடனே காஜி பாப்பா நம்ம மாலை கழுத்துல விழுந்துட்டுத வெட்டு மாலை போட்டு தான் வெட்ட போறான்னு பதறிக்கிட்டு இருந்தார் அல்லவா. அந்த பதரை எல்லாம் தேகம் பண்ணி கடவுளே நீதான் எனக்கு காத்தர் இருந்திருக்க. எவனா காத்து 8 நாளா இருந்திருக்க. மாப்பிள்ளை நீதானே உணர்ந்து விட்டுருக்கீரு. என்ன சூரவலி பட்டணத்துல வரணும்னு என்ன சாமானியமா பட்ட ஊரா? கரூர் எங்க இருக்கு? சூரவலி பட்டணம் எங்க இருக்கு? அப்ப எல்லாமே கடவுள் செயல் தானே. இது மானிடன் செயலே கிடையாது. எல்லாம் அவருடைய அவதாரம். அதனால வந்தாச்சு மாப்பிள்ளை. வந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் டயம் பார்க்கணுமா? அம்மா தாலி கட்டுறதுக்கு நேரம் குறிக்கணுமில்ல. அதனால காட்சி பாப்பான் கல்லரட்டே வாங்கல் என்று அந்த கமிஷன் சொல்லியிருக்கான் அப்படின்னு வாங்கணும். மாலையை போட்டு கூட்டிக்கிட்டு வராங்க. இங்க வந்து மாப்பிள்ளை கமிஷன் பக்கத்துல அப்படியே வலது பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அவன் ஜம்முன்னு உட்கார்ந்தான்ல. உட்கார்ந்த உடனே கமுத்தராச்சன் ஓ காட்சி பாப்பா உங்க பொய் சொல்லு வியாதியம்னு நான் நினைச்சேன். அவன் உங்க சாஸ்திரத்தை தவறா நினைச்சேன். நீ சாதகம் பார்த்ததுக்கும் 8 நாள் சொன்னதுக்கும் என் தங்கைக்கு என் அத்தை மகனே வந்தாச்சு. அதனால ஓ காட்சி பாப்பா தாலி கட்டதுக்கு டயத்தை பாரும். தாலி கட்ட டயத்தை பாரும். முகூர்த்தத்துக்கு நேரத்தை பாரும் அப்படின்னு காட்சி பாப்பாங்கிட்ட கமிச்சராஜன் சொல்லவும் உடனே பாப்பான் பார்த்தாரு. மன்னா கமிச்சா இனி பஞ்சாங்கம் பார்க்க வேண்டாம். டயம் குறிக்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம். நல்லதானே வேண்டாம். இதுதான் மாப்பிள்ளை. இதுதான் பொண்ணு. ஆமா 2 பேரும் இவர்தான் அப்படின்னா ஓ காட்சி பாப்பா டயம் பார்க்கணும்னா ஜாத்திரை வேண்டாமா? வேண்டாம் கமிச்சா. இன்னி டயம் பார்த்து நாள் பார்க்கணும்னா நாள் போயிரும். நாள் ஓடிரும்ல. நாள் ஓடிரும். மாதம் கடந்துரும். வேற உம்மக்கு மாப்பிள்ளை இருக்க மாட்டான். ஓடியே போயிருவான். வந்த மாப்பிள்ளைய விட்டுறாதரமிட்டான். உடனே பார்த்தா பந்தல அலங்கரிச்சானா? இல்ல இல்ல. மனமேட போட்டானா? கிடையாது. கமிச்ச போட. ஆமா அதனுடைய அரமனை தேவரானவர கல்யாண மாப்பிள்ளைய மனமடைக்க மத்தி வைக்க தங்கையான தேவகிய 7-8 தோழிகளை யாவல் பண்ண சொல்லுவானா? 10-8 தோழிகளை வச்சிருக்கும் பெண்கள் எல்லாம் அழகு எல்லாம் கல்யாண பொண்ணாக அலங்கரித்து கைப்பிடிச்சு கிட்ட கொண்டு வாரா. கிட்ட கொண்டாரவ எம்மா தங்கச்சி பாரு மாப்பிள்ளை தான். என்ன இருக்கா பாத்தியா? அப்படின்னா அப்படியே தேவைக்கு கவுந்ததால அப்படி ரேஜ ஏத்து பார்த்தா உனக்கு வெக்கமா இருந்த வீடுக்குள்ளவா
உடனே அப்படி கவிழ்ந்ததெல்லாம் நிமிந்தா அண்ணன் கிட்ட தலையை அழைச்சார். கல்யாணத்துக்கு சம்மதித்த போது மன்ன வேணும் மனைவி மனக்கோலத்தில் இருப்பா. மனக்கோலத்தில் இருந்த போதே மூடி ராஜா தட்டார் செய்த மாங்கிலியும் மாங்கிலியம் கையில் எடுத்து அந்த மாப்பிள்ளை வாசுதேவர் அந்த வகையில தான் கொடுப்பா. அப்படி வஜ்ரதேவர் கையிலே மாங்கிலியத்தை கொடுத்த போது என் தேவகி கழுத்தில வாஜி தேவரானவர் ஜீவனே நல்ல ஜீவன என்று ஜீவனே என்று ஜீவன என்று திருமாங்கலியன் தேவகி கழுத்தில ஜீவனே என்று அவர்கள் தரிப்பா. மன்னவனும் மனைவியும் மாலமண மாத்துவாரா மாலமண மாத்தியல்லோ மாத்தியல்லோ கணவனும் தேவியுமா தேவியுமா ஆமியது மிதிப்பாரா 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 அருந்திரியும் பாப்பாரா மிதிப்பாரா மாப்பிள்ளையும் தங்கையும் அழக பார்த்தார். ஆமையா நம்ம நினைச்சபடி தேடினபடி ஆமா கண்டெடுத்த மாப்பிள்ளை நமக்கு கையிலே கிடைச்சு விட்டார். ஆமையா கோட்டையில் தங்கைக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் மாலமணம் நடந்தது. ஆமோ கல்யாணம் நடந்தது. ஆமா இந்த கருவூருக்கு தெரியணுமா தெரியணுமா கருவூர் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் தங்க தேவகிக்கு தேவகிக்கு கல்யாணம் நடந்ததுதான் நடந்ததுதான் கருவூருக்கு தெரிய வேணும் தெரிய வேணும். அந்த வியாதியரிடம் வியாதியரிடம் தங்கைக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலமணமது நடந்த மாநிலமோ தெரிய வேணும். கல்யாணம் நடந்ததுதான் கருவூருக்கு தெரிய வேணும். அதனால தங்கையும் மாப்பிள்ளையும் பவனி சுத்தி பார்க்கணும், பட்டின பிரதேசம் போகணும். ஆமையா அதுக்கு டயம் பார்க்கணும், நாள் குறிக்கணும் குறிக்க வேணும். கருவுல இருக்க மாப்பிள்ளை எல்லாம் வா பார்த்து சிரிக்கணும். ஆமா அண்ணாந்து பார்க்கணும். இந்த மாப்பிள்ளை கிடைச்சாமன்னு ஆமா அப்படி பேரும் தெவச்சு மெய் மறக்கணும். ஆமா நிக்கணும். அதனால என் தங்கையும் அந்த வஜுதேவன் மாப்பிள்ளையும் ஆமையா கருவூர் நகரத்தை சுத்தி பட்டண பிரதேச பவனி வரணும். ஆமோ கேக்காரு காஜி பாப்பா நடத்தி கூட்டி போறியாரா இல்ல கார்ல கொண்டு போறியாரா? காக்கணுமில்ல காக்கணுமில்ல. என் தங்கையும் என் மாப்பிள்ளையும் காரு வேண்டாம். ஆமா கால்நடையும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் வீட்டுக்கு முன்னாலேயே ரதம் ஒண்ணு இருக்கிறது. ஆமா ரதத்துலதான் வாரத்துக்கு ஒருக்க நானே பவனி போறது வழக்கம் வழக்கம் வழக்கம். அதனால மந்திரி பிரதானியை கூப்பிட்டு ஆமா மாலமணன் நடந்தவர்களை மாநிலம் தெரிய வேண்டும் என்று எண்டோ மன்னனான கமிச்சராஜா கல்யாண மாப்பிள்ளையும் கல்யாண பெண்ணுக்கும் தான் நீக்கு ரதத்தை அலங்காரம் பண்ண சொன்ன. ஆமையா மாப்பிள்ளையும் பெண்ணுக்கு ஒரு சிம்மாசனம் அலங்கரிக்க சொன்ன சொன்னான் கமிச்சராஜன் சொல்லுவாரா தங்கை கூட நான் வருவேன்
இருக்கணும். ஆமா ரதத்தின் நடுத்தட்டுல இருக்கணும் இருக்கணும். மன்னனும் தேவியமாக இருக்கணும். ஆமா ஒய்யார கோபுரத்தில ஆமா ராஜன் இருக்கணும். இருக்கணும். ராஜி பாப்பானு இருக்கணும். ஆமா இருவேர்களும் இருந்து கருவுரை சுத்தி அரமனையிலே கொண்டு வந்து மாப்பிளையும் பொண்ணையும் பள்ளி அறைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆமா ஐயோ கவிஞராஜன் சொன்ன போது ஆமா ஐயா மந்திரியின் தலையாரியா ஆமா நன்னா ரதத்தை அலங்கரித்தா ஓவரமா உண்டாக்கி ஓவரத்தை சுத்தி எல்லாம் ஐயா சீரியலம் மினுங்க வைக்கா மாப்பிளைக்கும் பெண்ணுக்கும் தான் ஐயா எரிய வைக்கா காஜி பாப்பா கமிஷனுக்கு சீரியல் மேல கோபுரத்துல ஆமா நான் எரியல அது மாதிரி எரிய வைக்கும். ஆமாமா அந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஆமா இப்படி டியூப் லைட். ஐயோ அந்த ரதத்துல 4 பக்கம் தூண் இருக்கு மத்தியலா. ஆமா இருக்குமல்ல இருக்குமல்ல. அந்த 4 தூணிலையும் டியூப் லைட்டை கட்டி ஆமா அது சீரியல் எரிகிறதோ. ஐயா டியூப் லைட் மினுங்கிறதோ. ஆமா மண்ணே ரதத்தை இழுப்பாரா ஊருக்குள்ள வருகுதையோ அவனை சுத்தி வாரார்களா. ஐயா அவனை சுத்தி வந்த போது கமிசமுடி ராஜா பவசத அடைதானே. அவன் தேர்ல வரையில தங்கை மாப்பிளையும் பார்த்து பவுச அடைதான். ரொம்ப ரொம்ப பவுச அடைதாரு. ஆமா பெருமை அடைதான். ஆமா ஆகா ஏ பாருங்கப்பா கருவூர் மாப்பிள்ளைகளா. பாருங்க பாருங்க என் தங்கச்சி மாப்பிள்ளையும் தங்கச்சியும் பாருங்க. உங்களுக்கு நல்லா இருக்காராப்பா மாப்பிள்ளை? நல்லா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? உங்கெல்லாம் நீங்கெல்லாம் அளவே இல்ல. ஆமா என் மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியாரா அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட பெருமை அடைதான். ஆமா பவனி சுத்திக்கிட்டு வாரவன் பவுச அடைதான். அடைதான். அப்படி மதம் அடைஞ்சாமல்ல ஓலையை கண்ட மறு நிமிஷமே கிளம்பணும்.